Measurements, example 2.1. A circular shaped gymnasium ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs. So, ஒரு ஜிம்னாசியம் ரிங் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர். ஓகேவா? அதை வந்து 5 ஈக்குவல் ஆர்க்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அந்த 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒன்னத்தோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒன்னோட லென்த் எவ்வளோ, இதோட லென்த் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செக்டாரோட லென்த் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் என்ன? 35 சென்டிமீட்டர். n எவ்வளோ, எத்தனை செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்க? 5 செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ n is equals to 5. The length of each of the arc ஓட ஃபார்முலா என்ன? length is equals to 1 by n into 2 pi r. ஏன்னா circumference வந்து 2 pi r. அதுல எத்தனை செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த செக்டாரோட லென்த் எவ்வளோ அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 1 by 5 into 2 into 5 into 35. r வந்து 35. 5 tablesல 1 times 7 times 2 sevens are 14. So 14 pi தான் வந்து 14 pi centimeter தான் வந்து இதோட length. ஓகேவா? A spinner of radius 7.5 centimeter is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors. So ஒரு ஸ்பின்னரை வந்து ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர் இருக்கு, அதை வந்து 6ஆ பிரிச்சிருக்காங்க ஈக்குவலா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் செக்டார். ஸோ ஒரு செக்டாரோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஏரியா டிவைடட் பை நம்பர் ஆஃப் செக்டார் பண்ணிட்டா கிடைச்சிடும். ஸோ ரேடியஸ் எவ்வளோ? 7.5 சென்டிமீட்டர். நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் எவ்வளோ? 6. ஸோ ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் எவ்வளோ? 1 by n into pi r square. pi 1 by n எவ்வளோ? 1 by 6 into pi into r square. 7.5 into 7.5. 6 tablesல sorry 2 tablesல 3 times 3.2 tablesல 7.5 வரும். திரும்ப 3 tablesல 1 times 1.2 15 வந்து 5 times. So 3 வந்து 1 times பேலன்ஸ் 7ல வந்து 1.25 வருது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7.5 into 1.25 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 5 5s are 25. 35 plus 2 37. 10 14 15 5 7 3 9. ஸோ எவ்வளோ கிடைக்குது? இது இங்கே டெசிமல் பாயிண்ட் தள்ளி ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட், இங்கே 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் ஆன்சரில். ஸோ ஆன்சரில் எவ்வளோ வரும்? 9.375 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பையை விட்டுறக்கூடாது, இந்த பை இருக்கு. ஸோ 9.375 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். Kamalesh has a dining table circular in shape of radius 70 cm, whereas Tharun has a circular quadrant dining table of radius 140 cm, whose dining table has a greater area. So Kamalesh வந்து circular dining table வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தருண் வந்து குவாட்ரண்ட். ஸோ குவாட்ரண்ட்னா அதில் 1/4 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப்ல. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல தருண் கிட்ட டைனிங் டேபிள் இருக்கு. இதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 70 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் எவ்வளோனா 140 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு யாரு டைனிங் டேபிளோட ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் டைனிங் டேபிள் எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பை எவ்வளோ? 22/7 கொடுத்துட்டாங்க. ஆர் எவ்வளோ? 70 into 70. 1 times 10 times 22 sevens are so 15400 centimeter square. So answer எவ்வளோ?
circular dining table ஓட ஏரியா வந்து 15400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ குவாட்ரண்ட் டைனிங் டேபிளோட ஏரியா பார்க்கலாம். குவாட்ரண்ட்னா ஒரு சர்க்கிளை 4 டிவைட் பண்ணதா அர்த்தம். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அது 4 டிவைட் பண்ணாதான் ஒரு குவாட்ரண்ட் வரும். ஸோ 1/4 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. ஸோ 1/4 இன்டூ பை வந்து 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் எவ்வளோ 140 இன்டூ 140. 1 times 20 times 2 times 10 times 1 times 70 times. So அதே தான் வந்திருக்கு 22 into 10 into 70. So 15400 centimeter square தான் இதோட. Thus the area of the dining tables of both of them have the same area. So ரெண்டு பேருக்குமே இருக்கிறது வந்து சேம் ஏரியா தான், ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற டைனிங் டேபிளும். 4 identical medals, each of diameter 7 cm are placed as shown in the figure. Find the area of the shaded region between the medals. Use pi is equals to 22/7. So diameter 7 cm கொடுத்துட்டாங்க, radius எவ்வளோ 7/2 cm. இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன? சைட் ஸ்கொயர். ஸோ இந்த சைடோட அளவு எவ்வளோ? இது வந்து 7/2, இது வந்து 7/2. ஸோ மொத்தமாக சேர்த்தா 7 இல்லையா? ஸோ 7 ஸ்கொயர் 7 into 7 மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்குலர் குவாட்ரண்ட்டோட ஃபார்முலா எவ்வளோ? 4 into குவாட்ரண்ட்டுக்கு வந்து இந்த 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 4 மல்டிப்ளை பண்றோம். குவாட்ரண்டோட ஏரியா வந்து 1/4 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். பை வந்து 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 7/2 இன்டூ 7/2. 4 கேன்சல், 7 கேன்சல், 1 டைம்ஸ் 11 டைம்ஸ். ஸோ இது வந்து 49, 7 7s are 49 minus 11 7s are 77/2. ஓகேமா? ஸோ 2 காமன் டினாமினேட்டர் ஆயிடுங்க. 49 2s are 98 minus 77 equals to எவ்வளோ வருது? 21/2. ஸோ 21 2ஆல டிவைட் பண்ணா 1 times 2 பேலன்ஸ் 1 இருக்கும். 0 டைம்ஸ் தான் 1 வரும். ஸோ பாயிண்ட் வச்சு இன்னொரு 0 இறக்கிக்கோங்க, 10 ஆகும். 0.5. ஓகேவா? ஸோ 10.5. ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் எவ்வளோ? 10.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.